என்ன கொசு பிடிச்சு கொடுத்தா காசு தராங்களா? அட ஆமாங்க, உண்மையாவே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கேக்குறவங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு இப்படி ஒரு சம்பவம் எங்க அரங்கேறி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் காலம் எப்படா வரும்னு மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்க ஒரே காரணம் இந்த கொசு தொல்லை தாங்க. மழை காலத்துல கொசு படுத்துற பாட்டுக்கு வெயிலே பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இப்போலாம் நேரங்காலம் பார்க்காம கொசு தன்னோட வேலையை காட்டுது. பகல் நேரத்துல வெயில் சுட்டரிச்சாலும் இந்த கொசு தொல்லை முடிஞ்ச பாடில்ல. இந்த கொசுவை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம்னு இன்டர்நெட், யூடியூப்னு நிறைய வழிமுறைகளை பார்த்திருப்போம். ஆனா பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஒரு விசித்திரமான திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஓபன் பண்ணா கொசுவுக்கு காசுன்னு பேரே வைக்கலாம். அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டுல கொசுக்களை உயிருடனோ அல்லது கொசுவை கொண்டு வந்து கொடுத்தா 5 கொசுவுக்கு நம்ம ஊர் காசுல ₹1.50 தராங்களாம். இதனடா தடாலடி திட்டமா இருக்குன்னு தானே பாக்குறீங்க? நிஜமாதாங்க. கேட்க ரொம்ப நகைச்சுவையா இருந்தாலும் பிலிப்பைன்ஸ் நாட்டோட தலைநகரமான மணிலாவில டெங்கு காய்ச்சல் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. 2025 தொடங்கி 2 மாசம் கூட ஆகல. ஆனா 28,000 பேருக்கு மேல டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால டெங்கு பாதிப்பை குறைக்கும் நடவடிக்கையா இந்த கொசுவுக்கு காசு திட்டத்தை பிலிப்பைன்ஸ் நாட்டுல தீவிரப்படுத்தி இருக்காங்க. கொசுக்கள் குறித்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் டெங்கு கொசுக்களை ஒழிக்கவும் பிலிப்பைன்ஸ் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல வேலை தேடிட்டு இருக்க தன்னோட நண்பர்களுக்கு இத பத்தின மீம்ஸ் ஷேர் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க நம்ம ஊர் இளைஞர்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை பார்க்க நம்ம நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.